Hi friends, welcome to Anuwin Kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோல அஸ்வின் செஞ்ச பன்னீர் நெஸ்ட் தாங்க பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபியா இருக்கும். சோ வாங்க இந்த பன்னீர் நெஸ்ட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூடு செஞ்சிரலாம். சோ அதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ அதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீச்சி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி சீச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோ கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சோ அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சோ அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோ அடுத்து இதோட ஒரு 150 கிராம் பன்னீரை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சோ இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம ஒரு கூடு ஷேப்ல வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. சோ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் மேலே வைக்கிறதுக்கு எக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதோட நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பால் ஷேப்பில் இதை வந்து எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய பன்னீர் எக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த வித கெட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்மளுடைய பன்னீர் பாலும் ரெடியாக இருக்குது. ஒரு பவுலில் சேமியாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய கோட்டிங்கும் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் பால்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் பன்னீர் பால்ஸை ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் மிக்ஸை வந்து கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியா மேலே போட்டுட்டு ஸோ இந்த சேமியா வந்து இது மேலே நல்லா ஒட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேமியாவில் கோட் பண்ணுறதுனால ஒரு பறவையோட கூடு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய கூடு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஸோ நம்ம உள்ளே வந்து ஆல்ரெடி வேக வச்ச பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால ரொம்ப வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஒரு பிளேட்டில் இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கூடுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கூடு எல்லாத்தையுமே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த நெஸ்ட்டை வந்து வரிசையாக வச்சிடலாம். ஸோ இந்த நெஸ்ட்டுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இது பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பால்ஸை எக்கு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சைடில் அழகுக்காண்டி ஒரு கொத்தமல்லி இலை வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய குக் வித் கோமாளி ஷோவில் அஸ்வின் செஞ்ச பன்னீர் நெஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி அவங்கள்ட்டையே அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.